உங்களுக்கு எப்படி ஒரு பொருளை விற்கலாம், அதற்கு எந்த தடைகள் வரும், அந்த தடைகளை எப்படி தகர்த்தெறியலாம் அப்படின்னு எல்லா விஷயங்களுமே சொல்லி கொடுக்கணும். யோசிச்சு அதுல பிவிக்கு விடுங்க. சோ அதனால நீங்க வந்து பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். எல்லா விஷயமே ஃபர்ஸ்ட் கஷ்டம். சரியா? ஏன்னா சக்சஸ் அப்படிங்கிறது ஈஸி கிடையாது. ஈஸியா வேணும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். பட் இது ஈஸி கிடையாது. கஷ்டம் தான். கஷ்டப்பட்டாதான் நம்ம எல்லாருமே கிடைக்கும். பட் கஷ்டப்பட்டதுக்கு கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். அது உறுதி. சரி, அதே மாதிரி நியூட்ரி சார்ஜும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொஞ்சம் என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் பண்ண 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 நீங்க சொல்ற விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேம் எனக்கு நியூட்ரி சார்ஜ் தான் ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நியூட்ரி சார்ஜ் வந்து உங்களுடைய உங்களுடைய லைஃப்ப மாத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் கண்டிப்பா மாத்துது. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் இப்ப வந்து மேம் எனக்கு இது வேணும், அது வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கேக்குறீங்க. எல்லாத்தையும் உடனே கொடுக்க முடியாதுனாலும் உங்க தேவைக்கு ஏற்ப சரியா? சோ ப்ரியாரிட்டி பேசிஸ்ல நான் அதுக்கு ஏத்தபடி எடுத்துக்கிட்டே வரேன். இந்த வரிசையில இன்னைக்கு நிறைய பேர் கேட்டது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேம் எனக்கு அவங்க ஒல்லியா இருக்காங்களா, குண்டாக்குறதுக்கு அந்த பையனுக்கு என்ன கொடுக்க, அந்த பொண்ணுக்கு என்ன கொடுக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க. சரியா? ஏன்னா பாடி ஸ்கேனர் எடுத்ததுக்கு அப்புறம் ஒல்லியாகிறது குண்டாக்குறது இந்த ரெண்டையும் கொஞ்சம் எல்லாருமே கான்சன்ட்ரேட் பண்ணி கேக்குறீங்க. சோ அந்த வருஷம் நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரி சார்ஜ் கெய்னர் தாங்க. ஒரு மனுஷனுடைய உடம்புல நல்ல முறையில வெயிட்ட கூட்டுறது எப்படி அப்படிங்கிற மாதிரிதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன் வெயிட்ட கூட்டுறது கஷ்டமாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் வெயிட்ட கூட்டுறதுங்கிறது கடினம். அதே மாதிரி குண்டா இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் வெயிட்ட குறைக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. ரெண்டு எக்ஸ்ட்ரீமே நம்ம எப்படி வந்து குண்டா இருந்தா ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோ, ஒல்லியா இருந்தாலும் நல்லது கிடையாது. சரியா? ஏன்னா உள்ள இருக்கிறவங்களுடைய பாடி பார்ட்ஸ் இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகணும்னா இருக்க வேண்டிய போன் டென்சிட்டி, இருக்க வேண்டிய மசில் மாஸ், இருக்க வேண்டிய அளவு ரத்தம், அந்த ரத்தத்துல ஹீமோகுளோபின், ஆக்சிஜன் இது எல்லாமே கரெக்டா இருந்தாதான் நம்மளுடைய உடம்பு வந்து அதோட வேலைகளை பண்ணும். சரியா? இல்லாட்டி அந்த கல்லீரல் எல்லாம் பாத்தீங்கன்னா 500 வேலையை பண்ணும். அந்த 500 வேலையில இருந்து அது பண்ண முடியாம கஷ்டப்படும். இதெல்லாம் இல்லாம இருக்கும்போது கல்லீரல் இல்ல வேற எல்லாம் உறுப்புகளும். அப்ப இன்னைக்கு பார்க்க போறது நியூட்ரிசார்ஜ் கிளீனர். நியூட்ரிசார்ஜ் கிளீனர் வந்து கிளினிக்கலி ப்ரூவன். எதெல்லாம் கிளினிக்கலி ப்ரூவன் ப்ராடக்டோ அதை நீங்க வந்து ஊக்கி அடிக்கலாம். ஒரு டன் அப்படியே உங்களுடைய டோன் வந்து உயர்த்தி சொல்லலாம். சோ எல்லாரும் இந்த உலகத்துல ஆசைப்படுறது ஹெல்த் வெல்த். நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும், நிறைய வெல்த்தா இருக்கணும், காசு வேணும், அதுக்கு ஹெல்த் வேணும். அந்த ஒரு நல்ல ஹெல்த் வெல்த் இதெல்லாம் வர்றதற்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹெல்த்தியா இருக்கிறவங்க சரியா? அதாவது என் உடம்பு வந்து நல்லா கரெக்ட் ஹைட் அண்ட் வெயிட்ல இருக்கிறவங்களுக்கு அது அவங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் லெவல பூஸ்டப் பண்ணி கொடுக்குவாங்க. இது அறிவியல் ரீதியான உண்மை. சரியா? சோ அப்ப நம்ம வந்து நீங்க பாக்குறதற்கு ஹைட் வெயிட்டா எல்லாருமே அட்ராக்டிவாயே அவங்க நல்லா இருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்க கிட்ட ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் லெவல் வந்து இருக்கும். அதனால அவங்களே அவங்கள வந்து பயங்கர ஆக்டிவா வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ்ல வந்து ஈடுபடுத்திக்கிடுவாங்களாம். இப்போ நீங்க இதை நம்ம வந்து நிறைய இடத்துல நம்மளே பார்க்க முடியும். ஒரு ஸ்கூல், காலேஜ், ஒரு கல்யாண வீடு இப்படி எல்லாம் இருக்கும் பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, சிலர் சரியா ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாங்க, சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருப்பாங்க. அவங்கள சுத்திதான் எல்லா கூட்டமும் இருக்கும். ஆஹ் நல்லா பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. துரு 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 துருன்னு எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரியே நம்ம வந்து கொஞ்சம் சிலர் மக்களை வந்து பார்க்க முடியும். அதற்கு காரணம் அவங்களுடைய பாடின்னு சொல்லலாம். சோ அட்ராக்டிவ் பாடி இருக்கும் பட்சத்தில் அது அவங்களை வந்து அப்படி எனர்ஜெட்டிக்கா வச்சிருக்கும். சரி, அவங்க கிட்ட திறமைகள் கொஞ்சம் இருந்தா கூட அது ஃபுல் பொட்டன்ஷியலை வெளிப்படுத்துவாங்க. சிலருக்கு வந்து டான்ஸ் ரொம்பலாம் தெரியாது, ஆனா ஆடிடுவாங்க. பாட அவ்வளவுனா தெரியாது, ஆனா பாடிடுவாங்க. ஆனா கூட்டத்துல வந்து நிறைய பேர் இதோட நல்லா பாட தெரிஞ்சவங்க இது பண்ணவங்க உட்காந்துட்டு தானே இருக்காங்க. இப்பயும் அதே மாதிரி தானே. எவ்வளவோ ஹவுஸ் ஒய்ஃப் எவ்வளவோ பேர் சாதிக்கிறதற்கு திறமை இருந்தும் அது வெளிவராததுக்கு காரணம் எந்த முயற்சியுமே எடுக்காதது அவங்களுடைய பாடியும் காரணம். ஐயோ குண்டா இருக்கணும், எதுக்கு சரி ஒல்லியா இருக்கணும், என்னத்த அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் விட்டுறாங்க. அப்ப ஹெல்த்தி பாடி தான் ஒரு மனுஷனை ஆக்டிவா வச்சிருக்குமான்னு கேட்டா எஸ், அதுதான் உண்மை. அதனாலதான் நம்ம நியூட்ரி சார்ஜ்ல என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து ஸ்டாமினா இல்ல, எனர்ஜி இல்ல, தெம்பு இல்ல, வேலை செய்ய முடியல அப்படிலாம் சொல்லும் போது நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க, டிப்ரெஷனா இருக்கிறதுக்கும் நியூட்ரி சார்ஜ் மேன் கொடுங்க, நியூட்ரி சார்ஜ் ஒரு ப்ரோடக்ட் கொடுங்க, நியூட்ரி சார்ஜ் வெஜ் மேல கொடுங்க, நியூட்ரி சார்ஜ் ரெஃப்ரெஷர் கொடுங்க, இப்படி எல்லாம் சொல்லுவோம். எதுக்குங்க? அவங்க உடம்புல மன ரீதியான பிரச்சனைக்கு நீங்க வந்து உங்க இது கொடுக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
கரெக்டான சாப்பாடு தூக்கம் இருந்தாலே ஓரளவுக்கு பிரெயின் நல்லாதான் இருக்கும். பிரச்சனை வந்தா கூட புரியுதா? இப்ப பிரச்சனை வந்துருச்சுன்னு சாப்பிட மாட்டோம், அது வந்துருச்சுன்னு தூங்க மாட்டீங்க. பட் பிரச்சனை என்னதுன்னா நீங்க சாப்பிடாம தூங்காம இருக்கிறதா பிரச்சனையே. இந்த சத்துக்கள் இல்லாம இருக்கிற மைண்ட் வந்து அவ்வளவா இதாகாது. சோ ஒருத்தங்க ஹெல்த்தி பாடியா இருந்தாங்கன்னா உங்களுடைய மைண்டும் ஆக்டிவா இருக்கும். அப்ப ஃபிட் பாடினா எதை சொல்றீங்க அப்படின்னா, பிஎம்ஐ கரெக்டா இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஃபிட் பாடி. பிஎம்ஐனா என்ன? உங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட், அவ்வளவுதான். எல்லாரும் ஹைட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வெயிட்டும் செக் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரெண்டும் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஜஸ்ட் நீங்க ஒரு ஆன்லைன்ல இல்லாட்டி நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல எல்லாம் போனீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் வந்து இது ரிலேட்டடா இருக்கு. இல்லாட்டி பிஎம்ஐ ஆன்லைன் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. இதுல வர எந்த வெப்சைட்குள்ளனாலும் போய் உங்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ்ல நீங்க கால்குலேட் பண்ணலாம். எல்லா வெப்சைட்டும் ஒண்ணுதான். இல்லாட்டி நான் என்ன பண்ண போறேன்னா, இப்ப உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல வந்து இந்த வெப்சைட்டோடைய லிங்க் வந்து போட்டு விடுறேன். அப்படியே போன பார்த்துட்டே ஒரு நிமிஷம் எல்லாரும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். சோ இந்த பேஜ்ல எப்படி பிஎம்ஐ செக் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஒன்றும் கிடையாது. இந்த பேஜ்ல இந்த ரைட் கார்னர்ஸ்ல டாப்ஸ் யூஎஸ் யூனிட், மெட்ரிக் யூனிட், அதர் யூனிட் இருக்கா. இதுக்குள்ள நம்ம வந்து மெட்ரிக் யூனிட் போகணும். ஏன்னா அமெரிக்கால ஃபுல்லா வெயிட் வந்து அவங்க பவுண்ட்ஸ்ல கால்குலேட் பண்ணுவாங்க, இன்ச்சஸ்ல சொல்லுவாங்க ஹைட். பட் நம்ம வந்து பொதுவா கிலோகிராம் சென்டிமீட்டர்ல சொல்றதுனால நீங்க வந்து மெட்ரிக் யூனிட்டை கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல மேம், நான் இன்ச் டேப்ல தான் மெஷர் பண்ணேன், என்னுடைய ஹைட் இன்ச்ல தான் எனக்கு தெரியும்னா இதை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் பொதுவா ஹைட்ட ஒரு ஸ்கேல் இருந்தா கூட பரவாயில்ல, இன்ச் டேப்ல போய் பின்னாடி திருப்பிங்க சென்டிமீட்டர் இருக்கும், சென்டிமீட்டர்ல எவ்வளவுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஆப்புக்குள்ள போறீங்க, யாராக இருந்தாலும் உங்ககிட்ட நியூட்ரி சார்ஜ்ல ஆசை பொருட்கள் வாங்க வந்தாங்கன்னா, சார் உங்க பிஎம்ஐ மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஹைட்டை செக் பண்ணிட்டு இங்க வந்துருங்க. ஆனா பெண்ணா, ஃபர்ஸ்ட் ஏஜ் எவ்வளவு அப்படின்னு கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து 26 வயதுடைய பெண், அவங்களுடைய ஹைட் வந்து 153, அவங்க வந்து வெயிட் வந்து 50 கிலோ இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க. சரியா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, கால்குலேட் அப்படின்னு ஒரு 26 வயதுடைய பெண், அவங்களுடைய வெயிட் வந்து 50 கிலோ இருக்காங்க, அது கரெக்டா அவங்களுடைய ஹைட்டுக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ண போறோம். கால்குலேட் அப்படிங்கிற பட்டன் அமுக்கணும்னு இந்த சென்டர்ல ரிசல்ட் அப்படிங்கறத கீழே ரிசல்ட் காட்டிடும். சரியா? இப்ப என்ன காட்டுது? பிஎம்ஐ எவ்வளவு? 21 அப்படின்னு காட்டுது. இந்த பிஎம்ஐ 18.5 இருந்து 25க்குள்ள இருந்தா இட் இஸ் கால்ட் நார்மல் வேல்யூ. உங்களுக்கு ரிசல்ட் வருதுல, இந்த ரிசல்ட் வந்து 18ல இருந்து 25க்குள்ள இருந்துச்சுன்னா நார்மல், 18க்கு கீழே இருந்துச்சுன்னா அண்டர் வெயிட், 25க்கு மேல இருந்துச்சுன்னா ஓவர் வெயிட். இதை நான் காட்டுறேன் பாருங்க. இவங்க 50 அப்படிங்கிறது நார்மல் ஹெல்த்தி வெயிட் தான் இவங்க ஹைட்டுக்கு போடுது. இதே வெயிட்ட 40 ஆக்குறேன். 40 ஆக்கிட்டு கால்குலேட் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த 26 வயதுடைய பெண் 40 கிலோ அப்படிங்கிறது 17. சரியா? பிஎம்ஐ எவ்வளவு? 17. பிஎம்ஐ எவ்வளவு இருக்கணும்னு சொன்னேன்? 18க்கு மேல இருக்கணும்னு சொன்னேன். கொஞ்சம் கம்மியா இருக்காங்க, மைல்டு தின்னஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் இது வந்து தின்னஸ், கொஞ்சம் நீங்க மெலிவாக இருக்கிறீங்க. அதுக்கு கீழே அப்படியே வந்தீங்கன்னா அதுவே சொல்லிடும் கெயின் 3.3 kg, இன்னும் 3.3 கிலோ நீங்க கூட வேணும் உங்க வெயிட்டுக்கு அப்படின்னு சொல்லி அழகா இந்த ஒரு வெப்சைட்டே சொல்லிடும். ஹைட் கூட வெயிட் கூட இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரிதான். இதே ஒரு பெண் 153 சென்டிமீட்டருடைய பெண்ணுடைய வெயிட் வந்து 80 கிலோ அப்படின்னு கொடுக்குறேன். 26 வயசுல கால்குலேட் அப்படின்னு அமுக்கணும்னா அது என்ன வருதுன்னு பாருங்க. 34.2 பிஎம்ஐ. சோ ஒபீஸ், அதாவது உடல் பருமனா இருக்கீங்க ரொம்ப அப்படின்னா இங்க என்ன வந்திருக்கு? யூ ஷுட், இந்த 3வது லைன் பாத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ ஷுட் reach 21 கிலோகிராம். கிட்டத்தட்ட நெருக்கி யூ ஹாவ் டு ரெடியூஸ் 21 கிலோகிராம், 21 கிலோ உங்களுக்கு குறையணும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ள போய் பிஎம்ஐ 18ல இருந்து 25க்குள்ள இருக்கான்னு பாத்துக்கோங்க. கம்மியா இருந்தா அவங்க ஒல்லியா இருக்காங்க, கூட இருந்தா அவங்க குண்டா இருக்காங்கன்னு அர்த்தம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா தெரிஞ்சுக்கலாம். சரியா?
இப்ப பிஎம்ஐ எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு ஏத்தபடி கூட்டவா குறைக்கவா, எவ்வளவு கூட்டணும் குறைக்கணும் அப்படிங்கறதையும் பாக்கணும். சரியா? சோ கொழுப்பு இருந்தாலும் சரி ஏறிடுங்க, இல்லாட்டினாலும் சரி நீங்க வந்து பிஎம்ஐ செக் பண்ணுங்க. செக் பண்ணாதான் தெரியும் நம்ம உடம்புல எந்த அளவு கொழுப்பு தண்ணி இருக்கு, நம்ம வெயிட் கூட இருக்கோமா ரொம்ப கம்மியா இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி தெரியும். சரியா? அப்போ ஒரு மனுஷன் உடம்புல என்னன்னா தெரிஞ்சுக்கணும்னா மெயினான 3. பிஎம்ஐ கரெக்டா இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கணும். உங்களுடைய ஃபேட் பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கணும். உங்களுடைய மசில் மாஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 யார் ஒருத்தர்களுக்கு கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ அவங்க உடம்பா நல்லா ஹெல்த்தியா பாத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். பட் இந்த 3 எப்படிங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன் வெயிட், உங்களுடைய மசில் மாஸ், உங்களுடைய ஃபேட் எல்லாமே பாடி ஸ்கேனர் விஷயம் அக்யூரேட்டா காட்டும். பட் பாடி ஸ்கேனர் இல்ல நான் இப்ப காட்டினேன்ல பிஎம்ஐ அது மாதிரி ஆன்லைன்ல போய் செக் பண்ணிக்கோங்க. அதை வச்சு கரெக்டா வெயிட் இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். கொழுப்பு இருக்கா அப்படிங்கிறத உங்களுடைய தொப்பையை பிரிச்சு பாருங்க. தொப்பை இருந்தாலே உடம்புல கெட்ட கொழுப்பு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். சோ மசில்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் பிடிச்சு கிண்ணு இருக்கான்னு பாருங்க. கொழுப்பு மசில்ஸ் இப்போ பிஎம்ஐ பாடி ஸ்கேனர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கொழுப்பையும் மசில்ஸையும் ஏறி நேரம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஆண்களுக்கு கொழுப்பு 20-25%, மசில்ஸ் 45%க்கும் மேல இருக்கணும். சரியா? கொழுப்பு எவ்வளவு இருக்கணும்? 25க்கு கீழே. இதே பெண்களுக்கு கொழுப்பு 30%-ஓட கீழக்கும், மசில்ஸ் 36%-ஓட மேல இருக்கணும். இப்படி இல்லாட்டி என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு ஓவர் வெயிட் இல்லாட்டி அண்டர் வெயிட். இன்னைக்கு பார்க்க போறது அண்டர் வெயிட். அண்டர் வெயிட்டா இருக்கிறது பிரச்சனையா? எஸ், ப்ராப்ளம் தான். மெயினா என்ன ப்ராப்ளம் வரும்? ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். ஓவர் வெயிட்டா இருக்காங்கன்னா பிபி, சுகரு, ஹார்ட் ப்ராப்ளம் இது மாதிரி நம்ம கொஞ்சம் இது சொல்லிடலாம். தைராய்டு இருக்கும் அவங்களுக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்க சான்சஸ் நிறைய இருக்கு. இது மாதிரி பிசிஓஎஸ் பிரச்சனை, இது மாதிரி சில பிரச்சனைகள் ஓவர் வெயிட்டா இருக்கிற ஆண்களுக்கு, பெண்களுக்கு ஒரு 10-20 பிரச்சனைகளை கம்மா போட்டு இதுல ஏதாச்சும் 1-2 உடல் பருமனாவே 10 வருஷத்துக்கு கடந்துன்னா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லிடும். அதே மாதிரிதான் அண்டர் வெயிட்டா இருந்தாலும் பிரச்சனை. பொதுவா பெண்கள் ஆண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் உடல் மெலிவா மாதிரி இருக்கிறாங்க சந்திக்கிற பிரச்சனைகள் கல்யாணம் தாங்க. கல்யாணம் அப்படிங்கிறது ஈஸியா ஆக மாட்டேங்குது. சரியா? அதுவே அவங்களுக்கு என்ன ஆயிரும் கேட்டா ஒரு லைஃப் ரூயின் பண்ற மாதிரி இருக்கும். எத்தனை வேற பார்த்து 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 ஒரு ஃபெட்டப் ஆயிடும். மனிதர்களுக்கு அப்படிதான். நம்மளுக்கு எப்படின்னா ஏதாச்சும் ஒண்ணு எய்ம் பண்றோம்னா டக்குன்னு அது கிடைச்சாதான் சந்தோஷமா இருக்கும். ஒரு வேலைக்கு நீங்க ட்ரை பண்றீங்களா, பார்த்த உடனே ஒரு கடை ட்ரை பண்ண உடனே ஒரு சூப்பர் வேலை கிடைச்சிருச்சுன்னா மனசு ஃப்ரீயா இருக்கும். சரியா? பொண்ணுக்கு பையன் பாக்குறோம், பையனுக்கு பொண்ணு பாக்குறோம்னா பார்த்து ஆரம்பிச்ச உடனே ஒரு நல்ல வரன் கிடைச்சிருச்சுன்னா ஹாப்பியா இருக்கும். பார்த்து 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 பெட்டப் ஆயிடும். அதுவும் மெலிவா இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி வரும்னா ப்ரிஃபரன்ஸ் அவ்வளவா யாரும் கொடுக்க மாட்டாங்க. மெலிவா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மெலிவா இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு தடைகள் வருது. சரி, கல்யாணம் தான் தடையாகுதுன்னு பார்த்தா அவங்களுக்கு வர வேண்டிய நல்ல வேலை வாய்ப்பும் பறி போகுது. இது உண்மை. பொதுவா நீங்க உங்க கம்பெனியால சிஇஓயா இருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க. சரியா? சோ நீங்க தான் ஒரு ஹெட், நீங்க தான் பாஸ். நீங்க வந்து உங்களுடைய கம்பெனிக்கு வெளியே ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்கு வந்து ஆள் எடுக்கிறீங்க. அப்ப எப்படி எடுப்பீங்க? எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 20 பெண்கள் வந்திருக்காங்க. கலரா இருக்கணும்னு நினைப்போம். பாக்குறதுக்கு அழகா இருக்கும், நல்லா ஹைட்டு. உள்ள நுழைஞ்ச உடனே எல்லாம் ரிசப்ஷனிஸ்ட் தான் பார்த்து போய் எங்க 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 போனோம் என்னன்னு கேட்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க அழகா இருக்கிறவங்களதான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். இன்னும் நல்லா ஒல்லியா மெலிவா பார்த்து கேட்கணும், கொஞ்சம் நோஞ்சா மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்லா படிச்சிருக்காங்க, இங்கிலீஷ் நல்லா பேசுறாங்க, ஆனா பாக்குறதுக்கு அவ்வளவா நல்லா இல்லை அப்படிங்கும் போது மெலிவா இருக்கிறவங்கள செலக்ட் பண்ண மாட்டோம். அப்ப அவங்களுக்கு சான்சஸ் இருந்தும், அவங்களுக்கு திறமைகள் இருந்தும் அந்த திறமைகள் வந்து இருந்து வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கு மெலிவா இருக்கிற ஒரு காரணம். சரியா? உண்மைங்க. இப்ப மேனேஜர் இருக்கான்னா மேனேஜர்னா பார்க்க மேனேஜர் மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் அப்படிதான். ரொம்ப மெலிவாதையே ஆனா பண்ணா வேலைக்கு எடுத்து நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி இப்ப அவங்களுடைய ப்ரொஃபைலே என்ன நல்லா இருந்தும் நீ பார்க்க கூட மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டமாயிருது. அது போக சுத்தி இருக்காங்க பாத்தீங்களா மக்கள், எதையாச்சும் பேசு, ஏதாச்சும் கமெண்ட்ஸ். மனிதர்கள்னாலே அப்படிதான். சரியா? நீங்க அதுக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சிலர் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும்.
ஐயோ நம்ம பத்தி இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு ரொம்ப மனசு கவலைப்படுறது. பட் இருக்கக்கூடாது. கமெண்ட்ஸ் வரத்தான் செய்யும். நீங்க நல்லது பண்ணாலும் உலகத்தில் கமெண்ட் பண்ணுவாங்க, கெட்டது பண்ணாலும் பண்ணுவாங்க. மெலிவாய் இருக்கிறவங்க கூடுதல் கேலி கூத்துக்கு ஆளாகுறாங்க. அது அவங்களை எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். அது போக மெலிவாய் இருக்கிறதுனால அந்த உடம்புக்குள்ள தசைகள் இல்லாம போன் வெயிட் கம்மியா இருக்கிறதுனால வேலை அவங்களால பார்க்க முடியவே முடியாது. ஒரு மாதிரி டயர்டா இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்கா இருக்கிற மாதிரியே தெரியாது. சரியா? அது போக ஒரு வகையான பயத்துடன் இருக்கிறாங்க அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. சிலருக்கு எதுனாலும் பயம் இருக்குங்க. எங்கேயாச்சும் போனோம்னா ஆக்சிடென்ட் ஆயிருமோன்னு பயம், விழுந்துருவோமோன்னு பயம், தோத்துருவோமோ அப்படிங்கிற பயம், ஏதாச்சும் செஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் பொதுவா மனிதர்களிடம் ஒரு சில பேருக்கு இருக்கு. அதுவும் மெலிவா இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க இந்த கூச்ச சுவாபத்தோடயே அவங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்த மறந்துடுறாங்க, விட்டுறாங்களா? அதோடைய ஒரு பயம் கொடுக்குறேன். ஐயோ நம்மளாட்ட ஏதாச்சும் சொல்லி அவங்களுக்கு சரின்னு தெரியும், தெரிஞ்சும் இல்ல இல்ல எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த பொதுவா பயம் அப்படிங்கிறது எத்த மனிதர்களை விட மெலிவா இருக்கும் நபர்களுக்கு கூடுதலா இருக்கும். இப்ப பயம், எல்லாத்தையும் பேச முடியல, ஒரு மாதிரி உள்ளேயே உருக்கமா, வெளியில போனா கிண்டல் பண்றது, இப்படி இருக்கிறதுனால அவங்களை தனிமைப்படுத்திக்க எந்த இடத்துக்கும் போறதுக்கு விருப்பம் காட்டுறப்ப தனிமைப்படுத்திக்கிறாங்க. ஐயோ நம்மள ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தினால அவங்களுக்கு வாழ்க்கையே மாறுது. இது உண்மைங்க. சோ நீங்க நம்பவே மாட்டீங்க. ஒருத்தங்கெல்லாம் கால் பண்ணி 2 குழந்தைகள் வந்துருச்சு, அதுக்கப்புறம் உடல் மெலிவா இருக்கிறதுனால என் ஹஸ்பண்ட் டைவர்ஸ் பண்ண போறாங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேக்குறாங்க. என்னங்க அது விசித்திரமா இருக்கு. கல்யாணம் ஆகி இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் டைவர்ஸ் வாங்க போறாங்க, அதுக்கு காரணம் மெலிவா இருக்கிறதுன்னு சொல்றீங்களான்னு கேட்டா ஆமான்னு சொல்றாங்க. எனக்கு எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணணும், நான் வெயிட் போடணும், இல்லாட்டி என்ன டைவர்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. அப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அது பிரச்சனை இல்லைன்னா, அதுவும் பிரச்சனைகளா நிறைய குடும்பத்துல இருக்கு அப்படிங்கிற போது அதுக்கு நியூட்ரிசார்ஜ் கெய்னர் நல்ல ஒரு help. சரியா? அப்ப நியூட்ரிசார்ஜ் கெய்னர் ஒல்லியா மெலிவாய் இருக்கும் நபர்கள் யாராக இருந்தாலும் கொடுங்க. அது ஒரு கடையில வேலை பார்க்குற பையனா இருக்கலாம், டிராபிக் போலீஸ்மேனா இருக்கலாம், உங்க பக்கத்து வீட்டு பெண்ணாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கொடுங்க. குழந்தைகளுக்கானது கிடையாது. பெரியவங்களை யார பாக்குறீங்களோ மெலிவா கொடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு நீங்க ஒரு நல்லது பாக்குறீங்க. இல்லங்க அவ்வளவா அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளுடைய உலகத்தில் இந்தியாவிலதான் அண்டர் வெயிட் பீப்புள் நிறைய இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் நமக்கு அண்டர் வெயிட் சைனாக்கு அடுத்து நம்ம தான் இருக்கோம். சோ சாரி, சைனா தான் செகண்ட் பிளேஸ், நம்ம தான் ஃபர்ஸ்ட். மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அண்டர் வெயிட் ஓவர் வெயிட்டா தான் இருக்கு. ஓவர் வெயிட்டும் நம்ம தான், அண்டர் வெயிட்டும் நம்ம தான். கிட்டத்தட்ட 40% மக்கள் அண்டர் வெயிட்டா இருக்கிறதுனால நியூட்ரிசார்ஜ் கெய்னர் கொடுக்கறது உங்களுக்கு கஷ்டமா தெரியாது. உங்களை சுத்தி கிட்டத்தட்ட 21 கோடி மக்கள் அண்டர் வெயிட்டா தான் இருக்காங்க. அண்டர் வெயிட்டா இருக்கிறவங்க, உடல் மெலிவா நோஞ்சானா இருக்கிறவங்க வெயிட் போடணுங்கிற எண்ணம் உள் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். சரியா? பட் அது அவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. நம்ம என்ன பண்ணணும்னா, ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு டல் ஹேர், ஸ்கின் ரொம்ப வறட்சியா இருக்கு, டேமேஜா இருக்கு, அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? ஏங்க இதுக்கு காரணம் நீங்க மெலிவா இருக்கிறது தான். சரியா? அதனாலதான் முடி இப்படி இருக்குன்னு சொல்லி புரிய வைங்க. அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் கம்மியா இருக்கிறதுனால ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே இருக்கும். காய்ச்சல், தலைவலி, ஜலதோஷம், இருமல், கை கால் வலி, தும்மல், ஏதோ ஒண்ணு நெஞ்சு சளி, வீசிங், சைனஸ், ஆஸ்மா, இப்படி ஏதோ ஒண்ணு வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ஒண்ணு உடம்புக்கு செஞ்சுச்சுன்னு நினைச்சுக்கோங்க, எரிச்சலா வருங்க. சரியா இருக்காது. சின்னதா இடிச்சிருக்கோம், கையில வெட்டியிருக்கோம், ஏதாச்சும் அடிபட்டிருக்கோம், சளி பிடிச்சிருக்கோம், தண்ணிய மாத்திருப்பீங்க, ஊருக்கு போயிருப்பீங்க, அப்படியே அதே அதனால முதுகு வலி, அதனால கால் வலி, அதனால கண்ணு அப்படின்னு டாக்டர்கிட்ட போவியா வேணாமா, இந்த டாக்டரா அந்த டாக்டரான்னு எரிச்சலா வரும். சோ உடம்பு அவங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். வெளிப்பாருங்க நபர்கள் டயர்டா இருக்கும் எப்பவுமே. அதே மாதிரி நிறைய பெண்கள் ஒல்லியா இருக்கும் நபர்கள்ட்ட கண்டுபிடிக்கிறக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா, அவங்களுக்கு மென்ஸ்ட்ரேஷன் கரெக்டா இல்லை, அப்படியே இருந்தாலும் பயங்கர பெயின், இல்லாட்டி வாமிட்டிங், ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் இருக்கு. அதுக்கு நியூட்ரிசார்ஜ் கெய்னர் கொடுங்க. அது போக இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வந்துருது. ஒரு எக்
ஃபர்டைலா இருக்கணும்னா கரெக்டா உங்களுக்கு 28 days வரணும். அதே ஃபர்டைலா இருக்கணும். கல்யாணம் ஆனோட நீங்க கன்சீவ் ஆகணும். கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் ஹெல்த்தி பேபி பிறக்கணும். இது எல்லாம் பண்ணணும்னா அம்மாவோடைய உடம்புல சக்தி இருக்கணும்ல. ம்? ரொம்ப மெலிவா இருந்தா அந்த ரத்தம் எப்படி இருக்கும்? ரத்தத்துல ஹீமோகுளோபின் எப்படி இருக்கும்? அப்போ ஆக்சிஜன் எப்படி இருக்கும்? தண்ணி எப்படி இருக்கும்? போன் டென்சிட்டி எப்படி இருக்கும்? மசில்ஸ் எங்க இருக்கும்? அப்ப உள்ள உறுப்புகளும் வேலை செய்யறது இல்ல. உறுப்புகளும் சத்தா இல்ல அப்படிங்கிற போது இந்த இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வந்து வருது. சரியா? இன்னொரு என்ன உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா ரொம்ப உடல் மெலிவா இருக்கிறவங்களுக்கு இந்த இம்பார்ட்டண்டா கொஞ்சம் இருக்காங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த ஒரு செக்ஷுவல் லைஃப்ல அவ்வளவோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒன்ஸ் அந்த ஒரு 21, 22 ஏஜ்ல யாரையாச்சும் பாக்குறீங்க, காலேஜ் படிக்கிற பொண்ணு அப்படின்னா, அவங்க அம்மா கிட்ட போய் பேசணும். சரியா? என்ன பேசணும்? இன்னும் ஒரு 5 கிலோ கண்டிப்பா போடணும்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். பிள்ளைங்க நம்ம கூடயே இருக்கும்போது நமக்கு அவங்க பண்ற தப்பு, அவங்க எந்த மாதிரி நம்ம வளர்க்குறோம் தெரியாது. ஒரு 4 பேர் சொல்ல போய் வெளியே போய் 4 பிள்ளைங்களை பார்த்தாதான் நமக்கு தெரியும். அப்ப அவங்க அம்மாக்கு தான் பிள்ளை ஒல்லியா இருக்கு அப்படிங்கறதுனால அவங்களுக்கு புரிதல் இல்லாம இருந்திருக்கு. ஒன்ஸ் கன்சீவ் ஆகுறதற்கு ஒல்லியா இருக்கிறதுனால ஆஹ் தடைப்படும் அப்படிங்கிற காரணம் தெரியாம இருந்திருக்கலாம். சோ சொல்லுங்க, கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், நம்ம கன்சீவ் ஆகணும், பேபி ஹெல்த்தியா இருக்கணும், பாப்பாவை நல்லா பாத்துக்கிறதற்கும் பொண்ணுக்கு உடம்புக்கு சத்து வேணும்னா இப்பல இருந்தே உடம்பு கரெக்டா வெயிட் போடுங்கன்னு சொல்லி கொடுங்க. அது போக இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் இருக்காது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி எடுத்துக்க சொல்லுங்க. சரியா? இல்லாட்டி என்னவாகும்? எவ்வளவோ பேருக்கு பாருங்க, கன்சீவ் ஆகுறதற்கே கோவில் குளம் டாக்டர் இதுன்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சரியா? அப்படியே கன்சீவ் ஆனா நிறைய பேருக்கு டாக்டர் ஃபுல் பெட் ரெஸ்ட், இல்லாட்டி பேபி அபார்ட் ஆயிருக்கு, இல்லாட்டி குறை பிரசவம் வருது 7 மாசம் 8 மாசம். சரியா? இப்ப 7, 8 மாசத்துல பிறந்தா இப்பதான் இன்குபேட்டர்ல வச்சு காப்பாத்திடுறாங்கன்னா, அது நீங்க பார்த்து 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 அந்த பிள்ளை வளர்ற 1 வயசு வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் எதுவும் இல்லாம முடிஞ்ச அளவு 37 வீக்ஸ் அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து வர அந்த பிசிக்கல் டெவலப்மெண்ட் தான் கரெக்டா இருக்கும். சரி, அப்போ ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு குறை பிரசவம் ஆறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அவங்க எலும்பு எல்லாம் போரஸா இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஆஸ்டியோபோரிசிஸ் ஃபிராக்சர் ஆகுறதெல்லாம் சான்சஸ் நிறைய இருக்கு. அப்ப எல்லாருக்கும் என்ன தோணும்? என்னங்க வெயிட் போடும். எது சரியான வழி? இங்கிட்டா அங்கிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்போம். சோ சரியான வழியை தேர்ந்தெடுக்கிறது அடுத்த ஒரு சரியான தீர்ப்பு. சரியா? ஏதாச்சும் ஒண்ணு வேணும்னா ஓகே, வேணும்னு இஷ்டத்துக்கு எதையாச்சும் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு, அதுவும் உடல் ரீதியானா ரொம்பவே யோசிக்கணும். அது சரியான முறைதான், தவறான முறையா அப்படிங்கிற மாதிரி இப்படி இந்த பிக்சரை காட்டிருக்க மாதிரி நீங்களே உங்களை வந்து இதுல தள்ளிக்க கூடாது. நான் வெயிட் போடுறேன் அப்படிங்கறதுக்காக இஷ்டத்துக்கு எதையாச்சும் சாப்பிட்டாலும் வெயிட் போடும். சரியா? இப்ப 40ன்னு காட்டுது, எனக்கு 50 கிலோ வேணும், 10 கிலோ போடணும். வெயிட் மிஷின்ல ஏறி நிக்கும் போது 10 கிலோ கூடி 50ன்னு காட்டிடுச்சுன்னா சந்தோஷப்படக்கூடாது. உள்ள எதை கூட்டணும், எதை குறைக்கணும், எந்த மாதிரி கூட்டணும், எந்த மாதிரி குறைக்கணும் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒல்லியா இருக்கிறவங்க கொஞ்சம் அவங்க வெயிட் போடுறதுக்கு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சத்துக்கள் நிறைய கொடுக்கணும், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணணும், கூடவே எக்ஸசைஸும். இதை நம்ம என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும். சரியா? அப்ப நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? நியூட்ரிஷன்ஸ் கெய்னரை கொடுத்து உடம்புல மசில் மாச கூட்ட போறோம். கொழுப்ப கூட்டல. கொழுப்ப கூட்டாம மசில் மாச கூட்டுறதற்கு உகந்தது நியூட்ரிஷன்ஸ் கெயின். சரியா? இப்ப நியூட்ரிஷன்ஸ் கெய்னர் என்ன பண்ணும்? எடுத்துக்க ஆரம்பிச்சு ஒரு 2, 3 மாசத்துக்குள்ள நல்ல ரிசல்ட் தெரியும். கண்டிப்பா தெரியும், 100% தெரியும். அப்படியே உங்களுக்கு க்ளோ கொடுக்கும், அப்படியே பூஸ்னாப்ல வருவீங்க. அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, வெயிட் போடாம அவங்க வெயிட் கெயின் ஆக்கி அந்த உடம்ப பாக்குறதற்கு ஹீரோயின் மாதிரி ஆயிடுவாங்க. சரியா? இதை நம்ம வந்து அடிச்சு சொல்லலாம், 100% ரிசல்ட் கொடுக்கும். கூடவே அவங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கிட்டா எனர்ஜி வெயிட் கெயினுக்கு உதவும். அடிக்வேட் ப்ரோட்டீன் எடுத்துக்கும். சரியா? குண்டா இருக்கிறவங்க மெலிறதுக்கும் ப்ரோட்டீன் எடுக்கணும்னு சொல்லுவேன். ஒல்லியா இருக்கிறவங்க குண்டாடுறதுக்கும் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும்னு சொல்லுவேன். என்னங்க ஒரு பொருள் சொல்லிட்டு 2 இது சொல்றீங்கன்னா அதுதான் ப்ரோட்டீனுடைய விசேஷம்.
ஒல்லியா இருக்கிறவங்க புரோட்டீன் எடுக்கும் போது மசில் மாஸ் வைக்கும், குண்டா இருக்கிறவங்க புரோட்டீன் எடுக்கும் போது நல்ல மசில்ஸ் இதாகி கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கும் அப்படிங்கிறதுனால புரோட்டீன் போத் ஃபார் லீன் பர்சன் ஆஸ் வெல் அஸ் ஃபார் ஃபேட் பர்சனுக்கும் நம்மளுக்கு என்ன உதவும்னா ஒரு குட் புரோட்டீன் அப்படிங்கிறது உடம்பில் போய் நல்ல முறையில வேலை செய்யும். எக்ஸ்பர்ட் என்ன நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதன் ஒரு மாசத்துக்கு 2 இல்லாட்டி 3 கிலோ கூடலாம் குறையாது. எவ்வளவு? 2 இல்லாட்டி 3 தான், அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற மாதிரி டக்குன்னு ஒரு 10 கிலோ குறையிறதோ 10 கிலோ கூடுறதோ ஆபத்தில் போய் முடியும், நல்லதற்கு இல்ல. நீங்க அப்ப ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, கூடுதலா நீங்க ஒரு 500 கலோரிஸ் போல ஒரு நாளைக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, கூடுதலா அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல கூடுதலா ஒரு பனானா, ஒரு 3 இட்லி சாப்பிட்ட இடத்துல ஒரு 4 இட்லி, இல்ல ஒரு டம்ளர் பால், இது மாதிரி கொஞ்சம் அவங்க கூட்டி எடுத்துக்க சொல்லுங்க. கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு 1/2 கிலோ அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும். ஸோ மாசத்துக்கு 4 வாரமா உங்களுக்கு அப்ப ஒரு 1.5 கிலோல இருந்து 2 கிலோ வெயிட் போயிருப்பீங்க நியூட்ரிசார்ஜ் கெய்னர் இருக்கும். சரியா? அப்ப நியூட்ரிசார்ஜ் கெய்னர் என்னது? நல்ல முறையில வெயிட் போடுறதற்கான 17 மூலிகைகள் இருக்கு. என்ன இருக்கு? 17 மூலிகைகள் தவிர வேற என்னங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே மூலிகைகள். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சோ இதுக்குள்ள வந்து தெரியாத பொருட்கள் எல்லாம் நம்ம வைக்கல. இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். சோ உள்ள இருக்கிற 17 மூலிகைகளையும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொன்றாக அது என்னது அப்படிங்கிறத உங்களுக்கு தமிழ்ல வந்து சொல்லிக் கொடுப்பேன். இதுல பைன் மரம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய கொடைக்கானல், ஊட்டி இதுல எல்லாம் வளர்ந்துருக்கோம், நீங்க பார்த்திருப்பீங்க. பைன் மரத்தில் இருந்து அந்த மரப்பட்டையில் இருந்து பொடியை எடுத்து நியூட்ரிசார்ஜ் கெய்னருக்குள்ள வச்சிருக்கோம். ஏன்னா அவங்களோட ரத்தத்தை கூட்டி நல்ல ஒரு வெயிட் கெயினுக்கு அவங்களுக்கு உதவும் அப்படிங்கிறதற்காக பைன் மரப்பட்டையை தூக்கி உள்ள சேர்த்துருக்கோம். சரியா? அடுத்தபடியாக அஸ்வகந்தா மெயினான ஒரு இன்கிரிடியன்ட் நியூட்ரிஷன் கெய்னர். அஸ்வகந்தாவை என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உள்ள சேர்த்திருக்கோம். எதற்காக அப்படின்னா, அஸ்வகந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல முறையில உங்களுக்கு வெயிட் கெயினுக்கு உதவும். அஸ்வகந்தா ஒரு ஸ்கூப் 20 கிராம் பொடி எடுத்தீங்கன்னா உள்ள ஒரு ஸ்பூன் போட்டிருப்பாங்க, அது பொடியை ஒரு ஸ்பூன் எடுத்தீங்கன்னா 20 கிராம், அதுல 1200 மில்லிகிராம் அஸ்வகந்தா. சரியா? வேற மாத்திரையில எல்லாம் 250 தான். அப்ப அதை விட நம்ம 6 மடங்கு கூட வச்சிருக்கோம். ஒரு 20 கிராம் பொடியில 1200 மில்லிகிராம் அஸ்வகந்தா இருக்கு. அஸ்வகந்தா உங்களுக்கு வந்து வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டா, அஸ்வகந்தான்னு தனியா மாத்திரைகள் ஏராளமாக இருக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்ப அழகா உங்க உடம்புல வெயிட் இன்க்ரீஸ் வந்து கொடுக்கும். சரியா? அடுத்தபடியாக ஆஸ்பாரகஸ், ரேஸ்மோசி, சாதாவரின்னு சொல்லுவாங்க. தண்ணீர் விட்டான் கிழங்கு. இது உங்களுக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை கொடுத்து ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுனால தண்ணீர் விட்டான் கிழங்கையும் முக்க வச்சிருக்கோம். முந்தி காலத்துல மெயினா லேடிஸ்க்கு ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஹெல்ப் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. தண்ணீர் விட்டான் கிழங்கு தான் யூஸ் பண்ணிருக்கோம். சரியா? அதனால நம்ம அதையும் உள்ள வச்சிருக்கோம். உள்ள திராட்சை வச்சிருக்கோம். திராட்சையில இட்ஸ் ஃபுல் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறதுனால திராட்சையும் உள்ள வச்சிருக்கோம். பாதாம் வச்சிருக்கோம். பாதாம் தெரியும் நல்ல கொழுப்பு அப்படிங்கிறதுனால பாதாமும் உள்ள வச்சிருக்கோம். சோ உங்களுக்கு கெட்ட கொழுப்பெல்லாம் எடுத்தும். ஈச்சம் பழம் இரும்பு சத்து வாய்ந்தவை அப்படிங்கிறதுனால ஈச்சம் பழத்தையும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஈச்சம் பழத்தும். சரியா? சோ இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே சாதாரண பொருட்கள் கிடையாது. பெஸ்ட் ஹெல்ப்ஸ் தான் உங்களுக்கு தூக்கி வச்சிருக்கோம். அடுத்தபடியாக இது பாத்தீங்கன்னா ட்ரிபுலஸ் டெரட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னங்க, இதை நான் வந்து நம்ம எங்கேயோ அடிக்கடி நம்ம ரோட்ல போகும்போது இங்கிட்ட அங்கிட்டு செடியில பார்த்த மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. எஸ், உண்மை. இதற்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தமிழ்ல குழந்தை வரம் தரும் நெருஞ்சின்னு சொல்லுவாங்க. வெறும் நெருஞ்சின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிட்டு புதற்குள்ள இங்கிட்ட எல்லாம் இருக்கும். ஃபாரின்ல வந்து வளராது, இந்த கிளைமேட்டுக்கு மண்ணுக்கு வராது. அப்படி வந்து இயற்கையாவே இதெல்லாம் வளர்ந்து போய் கிடக்கும். செடியா போட்டு வச்சிருக்கோம். அவ்வளவு ஒரு அழகான ஒரு ஃபீமேல் ரெப்ரடக்டிவ் ஒரு செக்ஷுவல் பவர் கொடுக்கும்.
ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இதுல இருக்கிற அந்த ஒரு தனித்துவம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். 1000 வருடங்களுக்கு மேல் நம்மளுடைய குழந்தை வரம் தரும் நெருஞ்சிய மக்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதற்காக அப்படின்னு கேட்டா நல்ல ஒரு செக்ஷுவல் எனர்ஜி கொடுக்கறதற்காக யூஸ் பண்ணிருக்காங்க. சரியா? அடுத்தபடியாக இதுல ஏலக்காவை சேர்த்திருக்காங்க. ஏன் ஒல்லியா இருக்கவங்க உண்டாக மாட்டாங்க? அவ்வளவுதாங்க சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஏன் டைஜஷன் பிரச்சனையா இருக்குமோ? சரி, அதை சரி பண்றதுக்காக ஏலக்காவை வைக்க. அடுத்தபடியாக அவங்களுக்கு திப்பிலி உடம்புல போய் சத்து ஒட்டுதான்னு தெரியலையே, அப்ப ஒட்டுறதுக்கு எது சேர்க்கணும்? திப்பிலி. அதை தூக்கி உள்ள போய் உடம்புல சத்தெல்லாம் ஒட்டுறதற்கு மிளகு, பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். சாப்பிட்ட சாப்பாடு உடம்புல போய் ஒட்டுறதற்கு மிளகு தேவைப்படுங்கிறனால மிளக வச்சு ஆல்ரெடி நமக்கு தெரியும். பனானா வந்து இந்த சூப்போ இதை எடுத்துட்டு அவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் நல்ல முறையிலன்னா நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்குங்கிறதற்காக பனானாவையும் உள்ள சேர்த்திருக்கோம், ஆப்பிள உள்ள சேர்த்திருக்கோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆப்பிள் எடுக்க எடுக்க கீப்ஸ் அண்ட் டாக்டர் அப்படின்னு லாட் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால ஆப்பிள் உங்களுக்கு உள்ள வச்சு சீரகத்தை உள்ள வச்சு வச்சுக்கோம். சீரகம் ரொம்ப ரொம்ப நல்லது டைஜஷனுக்கு. அப்போ ஒரு மனிதன் சாப்பிடுறான்னா அந்த சாப்பிட்டது உடம்புல போய் ஒட்டுறதற்கு சீரகம் தேவைங்கிறதுனால சீரகத்தை உள்ள வச்சிருக்கோம். ரீசார்ஜ் கேட்கறது. இன்னும் வேற என்னங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பொருள் எக்கச்சக்கமா வச்சிருக்கோம், சொல்றோம் என்ன வச்சிருக்கீங்கன்னு. அடுத்தபடியாக இஞ்சி உங்களுக்கு ஓவரால் ஹெல்த்தை கூட்டுறதற்கும் டைஜஷனை கூட்டுறதற்கு ஆன்டி இன்ஃபிளமேட்டரியா செயல்படுறதற்காக இஞ்சி தூக்கி உள்ள வச்சிருக்கோம். அடுத்து ஆம்லம் நெல்லிய வச்சிருக்கோம், விட்டமின் சி. சரியா? வயசாகிறதே தெரியாது, வயசாகாது. நெல்லிக்காவை திரும்ப உள்ள வச்சு நெய்ய வச்சிருக்கோம். நெய் நல்ல கொழுப்பு. சோ நல்ல கொழுப்பை உள்ள வச்சு தேனை ரொம்ப எனர்ஜி கிடைக்கும். நல்ல தேனையும் உள்ள வச்சு இவ்வளவு மூலிகைகளும் உள்ள வச்சதுதான் நியூட்ரிசார்ஜ் கெய்னர். சரியா? நியூட்ரிசார்ஜ் கெய்னரை மட்டும் ஒரு நாளைக்கு 2 வேளை பால்ல கலந்து எடுத்துக்க சொல்லலாம். 2 வேளை சரியாக இருக்கும். சாப்பிட்றதற்கு முன், காலை நைட்டு சாப்பிட்றதற்கு முன். இல்ல மேம் அவங்க நல்ல ஒரு வெயிட் போடணும்னு நினைக்கிறாங்க, மாசத்துக்கு யோசிக்கிறேன்னா நியூட்ரிசார்ஜ் கெய்னரோட நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ப்ரோடையும் சேர்த்துதான் கொடுக்குங்க. ஏங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு கூடுதல் புரோட்டீன் தேவை அப்படிங்கறதுனால நியூட்ரிசார்ஜ் கெய்னரோட சேர்த்து நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ப்ரோடைட சேர்த்து எடுத்தா 2 மாசம் தான் 3 மாசம் தான் வித்தியாசம் தெரியும். அதுக்கேற்றபடி நீங்க எவ்வளவு வெயிட் போடணும்னு நினைக்கிறீங்களோ அது வர்ற வரைக்கும் சாப்பிட்டுட்டு நிறுத்திடணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சோ இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டு 90 நாள் எடுத்த மக்கள் சராசரி அவங்க ஒரு 3 மாசத்துக்குள்ள 3 கிலோவுக்கு மேல எல்லாரும் கூடியிருக்காங்க. அது போக அவங்களுடைய தனித்திறமை எல்லாமே கூடியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸேப் ஃபார் யூஸ் சீல் வச்சு சைன் பண்ணி கொடுத்ததான் கிளினிக்கலி ப்ரூவன். ஸோ நியூட்ரிசார்ஜ் உங்களுக்கு கெய்னர் இஸ் ஆல்சோ எ கிளினிக்கலி ப்ரூவன் ப்ராடக்ட். ஒரு டம்ளர் பால்ல உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிடும் அப்படின்னா 15 கிராம் புரோட்டீன் இருக்குல்ல. சாதாவரி உங்களுக்கு, அது போக உங்களுக்கு அஸ்வகந்தா, உங்களுக்கு பனானா பொடி, இது எல்லாமே நிறைய நிறைய ஒரு டம்ளர் பால் நீங்க எடுத்து ஒரு ஸ்கூப் நியூட்ரிஷன் கெய்னர் கிடைச்சிடும். எண்டூரா மாஸ் இருக்கு, இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்கு. பட் நம்மள மாதிரி இவ்வளவு கொடுக்கறது 15 கிராம் ப்ரோட்டீன் கொடுக்கறது யாரும் இல்லையே. சோ நார்சத்தை சேர்த்து கொடுக்கறது யாரும் இல்லையே, மூலிகைகளை உள்ள சேர்த்தது யாருமே இல்லையே அப்படின்னு சொன்னா எஸ் யாருமே இல்லை, நம்ம. சரியா? சோ இது போக என்ன சொல்லி கொடுக்கணும்னா நிறைய தண்ணி குடிங்க, நல்லா தூங்குங்க, நடங்க 8000 படிக்கிறது, 250 படி ஏறி இறங்குங்க. அவ்வளவுதான். நல்லா சத்தா சாப்பிடுங்க. நியூட்ரிசார்ஜ் கெய்னர் ரிசல்ட் தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% ரிசல்ட் கொடுக்கும். ரிசல்ட் கொடுக்காம இருக்கவே இருக்காது. ஸோ இதுதான் நியூட்ரிசார்ஜ் கெய்னர். ஒரு நிமிஷம் டைம் தரேன் உங்களுக்கு. டவுட் ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்றேன். நியூட்ரிசார்ஜ் கெய்னர் மட்டும் கிடையாது,